நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முப்படைகளின் தொழில்திறனை மேம்படுத்த புதிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் அறிவிப்பு. கோவிட் சவாலுக்கு மத்தியில் இளைஞர்கள் ஜனநாயகத்தின் பல வெற்றிகளை பெற்றதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நிர்ணய விலை. மாவனல்லை பிரதேசத்தில் வெடிப்பொருட்கள் காணாமல் போன விடயம் அடிப்படை அல்லது பயங்கரவாத செயற்பாடல்ல என போலீஸ் திணைக்களம் தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பகுத்தில் அறுவடை செய்யும் நெல்லை அரச நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்ய தீர்மானம். புத்தாண்டு தினத்தில் உலகளாவிய ரீதியில் 3,60,000 குழந்தைகள் பிறந்திருக்கலாம் என யுனிசெஃப் நிறுவனம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் முப்படைகளின் தொழில்திறனை மேம்படுத்த புதிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். படைப்பிரிவினருக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப வசதிகளை வழங்குவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கைக்கு சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகர்களின் அச்சுறுத்தலை இல்லாது செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். அதற்கான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை ராணுவம் மற்றும் விமானப்படையினருக்கு தேவையான நவீன உபகரண வசதிகள் வழங்குவது சம்பந்தமாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. இதற்காக 20,000 மில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோவிட் சவாலுக்கு மத்தியில் இளைஞர்கள் ஜனநாயகத்தின் பல வெற்றிகளை பெற்றதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய ரீதியில் கடந்த வருடத்தில் நிலவிய ஸ்திரமற்ற தன்மை இந்த வருடத்திலும் தொடரலாம் என அவர் குறிப்பிட்டார். அவற்றை எதிர்கொள்வதற்கு சகலரும் திட்டமிட்டு செயற்பட வேண்டும் என சபாநாயகர் கூறினார். கோவிட்-19 சவாலை வெற்றி கொள்ளக்கூடிய சகல தரப்பையும் இணைத்துக் கொண்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். பொது நலனை அடிப்படையாக கொண்டு சகலரும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன இந்த விடயங்களை தெரிவித்தார். 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருந்து நிர்ணய விலை விதிக்கப்படவிருக்கிறது. அரிசி, சீனி, மா, பருப்பு, டின்மீன், நெத்தலி, உருளைக்கிழங்கு, முட்டை, கோழி இறைச்சி, வெங்காயம் ஆகிய அத்தியாவசிய பொருட்களுக்கு இவ்வாறு விலை நிர்ணயிக்கப்படவிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இதற்கமைவாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் நிறுவனங்களும் இருந்து வர்த்தகர்களும் இருந்தும் விலை மனுக்கள் எதிர்வரும் சில தினங்களிலும் கோரப்படும். தரமான உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கு விரைவான வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த உணவுப் பொருட்களை சதோச கூட்டுறவு மற்றும் கியூசோப் வலையமைப்பின் ஊடாக மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன கூறினார். மாவனல்லை ஹெகுல பிரதேசத்தில் கட்பாறைகள் உடைக்கும் ஒரு இடத்தில் இருந்து காணாமல் போன ஒரு தொகை வெடிப்பொருட்கள் பேராதனை தளபத்த பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இந்த கொள்ளை அடிப்படைவாத அல்லது பயங்கரவாத செயற்பாடு அல்ல என அவர் தெரிவித்திருக்கிறார். உலக உணவு நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் 5 புதிய திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. பண்ணை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். முன்னுரிமையின் அடிப்படையில் நகர அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் நாலக கொடஹேவா தெரிவித்திருக்கிறார். திண்ம கழிவுகளை முகாமியம் செய்வதே இதில் முக்கிய இடம் வழங்கப்படுகிறது. இதற்காக முறையான வேலை திட்டம் அமல்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி வைத்த காலப்பகுதியில் முன்னெடுத்த வேலை திட்டங்களின் பிரதிபலனை மக்கள் தற்போது அனுபவிப்பதாக நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீநிமல் பிரேரா தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறப்பதன் மூலம் ஏற்படும் என கருதப்படும் கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். கம்பஹாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார்.
இதேவேளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மூலம் நாட்டில் கோவிட் கொத்தணி ஏற்படாத வகையில் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர தெரிவித்திருக்கிறார். ஹட்டன், கொட்டக்கலை மற்றும் வட்டவளையில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைகளில் இனங்காணப்பட்ட கோவிட்-19 நோயாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் 90 பேரை பரிசோதனைக்கு உட்படுத்தியதாக கொட்டக்கல சுகாதார வைத்திய அதிகாரி ஜே கணேஷ் தெரிவித்திருக்கிறார். குறித்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தொற்றுக்கு இலக்கான 48 பேர் இனங்காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சோள பரீட்சைகளில் படைப்புழு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளது. சோள பரீட்சைகளில் 5% படைப்புழு தாக்கத்தினால் சேதமடைந்திருக்கிறது. இம்முறை பெரும்பகுத்தில் 1,50,000 ஹெக்டேர் பரப்பில் சோளச்சேகை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கடந்த 5 வருட காலப்பகுதியில் 2,24,737 சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கலால் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. 2017 ஆண்டு 53,848 சுற்றுவளைப்புகளும் 2018 ஆண்டில் 49,278 சுற்றுவளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2019 ஆண்டில் 47,391 சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதேவேளை இவ்வாறான சுற்றுவளைப்புகளை தொடர்ந்தும் இவரிடத்தில் வினைத்திறனுடன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது. திணைக்களத்தின் சட்ட மற்றும் ஆய்வு பிரிவுக்கு இந்த வருடத்தில் சட்ட அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கும் கலால் திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். புத்தாண்டு தினத்தில் உலகளாவிய ரீதியில் 3,60,000 குழந்தைகள் பிறந்திருக்கலாம் என யுனிசெஃப் நிறுவனம் கணித்துள்ளது. 10 நாடுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொண்ட தரவுகளின் பிரகாரம் இந்த கணிப்பீட்டை யுனிசெஃப் வெளியிட்டிருக்கிறது. புத்தாண்டு தினத்தில் இந்தியாவில் 51,995 குழந்தைகளும், சீனாவில் 31,615 குழந்தைகளும் பிறந்திருக்கின்றன. நைஜீரியாவில் 21,439 குழந்தைகளும், பாகிஸ்தானில் 14,161 குழந்தைகளும் பிறந்திருப்பதாக யுனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை இந்த வருடத்தில் 140 மில்லியன் குழந்தைகள் பிறக்கலாம் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் 45 பயணிகளுடன் பயணித்த பஸ் வண்டியை தலிபான்கள் கடத்தியிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஹெரட் மாகாணத்தில் குறித்த பேருந்து பயணித்த போதே கடத்தப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த கடத்தலை தலிபான்கள் பொறுப்பேற்கவில்லை. அந்த பேருந்தில் பயணித்தவர்களின் விவரம் பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் வேலை திட்டத்தின் கீழ் தொம்பே பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிராமிய பொருளாதார வேலை திட்டங்களை விரைவுபடுத்த உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது. ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் இந்த போட்டி இலங்கை நேரப்படி 1:30 ஆரம்பமாகும்.
வர்த்தக செய்தி. தேயிலைச்சையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. ரசாயன உரத்திற்கு பதிலாக சேதன பசலை உபயோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிறு இரப்பர் தோட்டங்களில் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பகத்தில் அறுவடை செய்யும் நெல்லை அரச நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருக்கிறது. முதற்கட்டத்தில் 18,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிராந்திய முகாமையாளர் AG நிமால் ஏக்கநாயக்க தெரிவித்திருக்கிறார். நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அவர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 1,74,919 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 2,44,886 மெட்ரிக் டன் நெல்லை அறுவடை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் சில தினங்களில் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இடியுடன் மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டிருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முப்படைகளின் தொழில்திறனை மேம்படுத்த புதிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் அறிவிப்பு. கோவிட் சவாலுக்கு மத்தியில் இளைஞர்கள் ஜனநாயகத்தின் பல வெற்றிகளை பெற்றதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நிர்ணய விலை. மாவனல்லை பிரதேசத்தில் வெடிப்பொருட்கள் காணாமல் போன விடயம் அடிப்படை அல்லது பயங்கரவாத செயற்பாடல்ல என போலீஸ் திணைக்களம் தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போகத்தில் அறுவடை செய்யும் நெல்லை அரச நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்ய தீர்மானம். புத்தாண்டு தினத்தில் உலகளாவிய ரீதியில் 3,60,000 குழந்தைகள் பிறந்திருக்கலாம் என யுனிசெஃப் நிறுவனம் கணிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.